சரத்சந்திரா வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சங்கீத் ஃபங்க்ஷன் நல்லபடியாக டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் இந்துக்கு ஏதோ கோவம் வந்து கிடுகிடுன்னு உள்ளே வந்துடுறா. இந்து வந்தவுடனே மீரா, கிருஷ்ண பிரசாத் எல்லாரும் ஓடி வராங்க பின்னாடியே. என்னாச்சு இந்து அப்படின்னு அபூர்வா கேட்க, என்னோடய ஃபங்க்ஷன் எதுலேயுமே எங்கள் அப்பா இன்வால்வ் ஆகக்கூடாது, அதுதான் என்னோட விருப்பம். அவர் இன்வால்வ் ஆனால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இந்து சொல்ல ஷாக் ஆகுது மீராக்கு. என்னடி சொல்கிற? சொந்தக்காரங்க முன்னாடி அப்பா அம்மாவை கேவலப்படுத்துறியடி. உன்னை எப்படி தான் நான் என் வயிற்றில் பெத்தேன்னு எனக்கு தெரியல. அண்ணி இவ எப்படி பேசுகிறான்னு பாருங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு மீரா கேட்க, அதுக்கு அபூர்வா, நான் என்ன பண்ணுறது, அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. மனசுக்குள்ளே அபூர்வாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்து தான் அப்பா கிருஷ்ண பிரசாதை அசிங்கப்படுத்துறது அபூர்வாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி வேற என்ன பண்ணுறது, அவள் என்ன சொல்கிறாளோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும், பந்தக்கால் நானாவது நடுறேன் அப்படின்னு அங்கேருந்து கம்பீரமாக நடந்து வராங்க அபூர்வா. வழி மறிக்கிறா பூமி. ஏய் என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு அபூர்வா கேட்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கலாமா, உங்ககிட்ட என்ன பேசுகிறதுக்கு இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்க, நீ பேச வேண்டாம், நான் கேட்குற கொஷினுக்கு நீ பதில் சொல்லு. நீ கொஷின் கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? ஒரு நாள் என் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்ல அரையறதுக்கு கையை ஓங்குறாங்க அபூர்வா. உடனே பூமி நாகுவோட ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. கையை இறக்கு, இல்லைன்னு வச்சுக்கோ இந்த ஃபோன் அங்கிள் கிட்ட கொடுப்பேன், அவர் உன் மேலே கையை ஓங்கிறதுக்கு ரெடி ஆவார். ஏய் குருவி மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, குருவி மரத்து மேலே காலை போட்டு உட்காரலாம், ஆனால் மரம் குருவி மேலே உட்காராதில்ல. அம்மா, எங்கள் அம்மா லாஸ்ட்டாக பரதநாட்டியம் ஆடும்போது கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் ஏன் பொம்மை ஃபேக்ட்ரிக்கு போனாங்க? அதையே என்கிட்ட கேட்குற அப்படின்னு அபூர்வா கேட்க, உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நீ போக வச்சியா இல்லை அவங்களே போனாங்களா, அதில் அவங்க இறந்துட்டாங்களா இல்லை நீ கொலை பண்ணிட்டியா, இது எல்லாம் எனக்கு தெரியணும்ல. கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா போன இடத்துக்கே போக வச்சு எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஏய் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் சொல்லணும். சில விஷயங்கள் சில பேர்கிட்ட தான் சொல்லணும்னு இருக்குது. என்னவோ தெரியல, இந்த விஷயம் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுது. இந்த பந்தக்கால் நீயும் அங்கிள் எல்லாம் நடக்கூடாது, மீரா ஆண்டியும் கிருஷ்ண பிரசாத் அங்கிள் தான் நடனம், இதை நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பூமி சொல்ல, நான் ஏன்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ பண்ணலைன்னா இந்த மொபைல் அங்கிள் கிட்ட போகும், அங்கிள் அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப, ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறாள் இவ அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அபூர்வா. சந்திரா அபூர்வாவை கூப்பிட்றாரு, வா பந்தக்கால நடலான்ட்டு. வேண்டாம் மாமா, அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது நாம் இதை பண்ணக்கூடாது, இந்து சொன்னாலும் இதை நாம் பண்ணக்கூடாது, பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, இந்து ஆசைப்படுறாளேம்மா அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்துவோ, அவரும் எனக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாது, ஒரு பெத்த அப்பாவா இருந்தாலும் எனக்கு எந்த சடங்கும் அவர் செய்யக்கூடாது, அவர் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அபூர்வா ஒரு பலான்னு ஒரு அறை விடுறாங்க. பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் என்ன பேச்சு பேசுகிற நீ? உங்கள் அம்மா பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனையோடு நிற்கிறா பாரு. அங்கே மீரா உன் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வா, வந்து நடுங்க பந்தக்கால் அப்படின்னு சொல்ல, சரத்சந்திராவும் கரெக்ட், அவங்க தான் நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கீத் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூமி, நீ எப்படி போகிற வீட்டுக்கு அப்படின்னு சரத்சந்திரா கேட்க, ஆட்டோவில் போயிடுற அங்கிள் அப்படின்னு சொல்ல, வேண்டாமா நீ காரில் போயிடு, டிரைவரை ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல, ஓகே அங்கிள் அப்படின்னு கிளம்புறா. இங்கே நக்ஷத்ராவுக்கு பொறுக்க முடியல. நக்ஷத்ரா வந்து குறுக்கால வந்து, என்ன காரில் போறியா, எனக்கு வேலை இருக்குது, நான் காரில் போகிறேன், நீ இந்தா ஆட்டோவில் போ அப்படின்னு பைசாவை அவள் கையில் நுழைச்சி விடுறாங்க. அபூர்வாவோ ரவுடிகளுக்கு ஃபோனை பண்ணி, அந்த பொண்ணு காரில் தாண்டா போயிட்டுருக்கா, அவளை மடக்குங்கடா, அவளை கொண்டு தூக்கி போடுங்க, அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு மேலான ஒரு பொருள் அவள் கையில் இருக்கிற ஃபோனை அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, ரவுடிங்க நக்ஷத்ராவை கடத்திடுறாங்க. என்னது காலில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல இருக்கே, சரி நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அபூர்வா கீழே இறங்கி வந்து காரில் ஏறினா, பூமியும் காரில் ஏறுறா. நீ எங்கே இங்கே, அப்போ அந்த காரில் போனது யாரு அப்படின்னு கேட்க, அந்த காரில் உன் பொண்ணு தான் போச்சு.